தடைகளை வாழ்வின் விடைகளாக மாற்ற தயாராகி கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, சனி வக்ர பயிற்சி கொடுக்க போதும் அற்புதம் என்ன. நிறைய ராசிக்கு நல்ல பலன் கொடுக்குதோ இல்லையோ, உங்களுக்கு கொடுக்க போதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து அர்த்தாஷ்ட சனியாக எதுக்கெடுத்தாலும் தடை, எதுக்கெடுத்தாலும் ஸ்லோ டவுன், நடக்குமா நடக்காதா, நமக்கெல்லாம் எப்போ நல்ல காலம் பிறக்கும், உயிர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்குது, இப்படியெல்லாம் பல தனுசு ராசிக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்குன்னு ஒருத்தர் கேட் பாஸ் கொடுத்து எவ்வளோ தூரம் வேணும் ஓடிக்கங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 138 நாள் சனி தன் பார்வை பலனை மாற்றி கொடுக்குறார், சுபப்பலனாக செய்கிறார். அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசிக்கு குரு முழு பார்வையாக பார்த்துட்ருக்கார். அப்போவும் ஏன் நடக்கலை? வேற ஒன்றும் இல்லை, சனி தன் 10ஆம் பார்வையாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கார். சனி பார்க்குது, குருவும் பார்க்குது. சனி கொடுக்கறத குரு தடுத்துட்டு இருந்தார், குரு கொடுக்க சனி தடுத்துட்டு இருந்தார். அப்போ அந்த நியூட்ரலைஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ சனி மாறும் பொழுது குரு முழு சூப்பராக வேலை செய்யுது. தெளிவாக பார்த்துருவாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு சுப செய்தி வருது. அந்த செய்தி ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஒரு செய்தி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக இருக்கும், திருமண ரீதியாக இருக்கும், வேலை வாய்ப்பு ரீதியாக, அது மாதிரி பல சுப செய்திகள் நடக்கிற காலகட்டம். பிரித்து இன்னும் பார்ப்போம். முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் சக்ஸஸ். நல்ல வரன், மனதுக்கு பிடித்த, எங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி மேட்சிங் இப்போ தாங்க அமையுது அப்படின்னு இப்போ தான் இருக்கும். இந்த வரனுக்கு இனிஷியேட் எடுக்கிறது யார்? நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போயிருக்கு. இப்போ நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால், ஆணோ பெண்ணோ, நீங்கள் எங்களுக்கு பாருங்கள் அப்படின்னு ஒரு அந்த மீடியேட்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அப்போ திருமண காலம் வந்தாச்சு. கணவன் மனைவி சின்ன மனக்கசப்புகள் இருந்ததெல்லாம் இந்த சனி வக்ர பேச்சில் சுபமாக மாறப்போகுது. பெருந்தவர்கள் ஒன்று சேர போகிறார்கள். குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய முடிவுகள் இருக்குது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது வைக்க பொதுவாக திருமணத்துக்கு ஒரு ரெஃபர் எப்போவுமே சொல்கிறேன். திருமணம் வைக்க வேண்டிய இடம் பொண்ணு வீட்லையா மாப்பிள்ளை வீட்லையா, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எந்த நாள் கிழமையில் வைக்கணும்? பொதுவாகவே முகூர்த்த நாள் எல்லா நாளும் செட் ஆயிருமா? அனைத்து முகூர்த்த நாட்களும் செட் ஆகுது. உங்களுக்கு நல்லா இருக்கா? எந்த மாதம் செட் ஆகும் பார்க்கணும். ஒரு சில மாதங்கள் தான் உங்களுக்கு பார்க்கணும். பொதுவாகவே நான் இப்போ ரீசெண்டாக ஆவணி மாதம் நிறைய பேருக்கு கொடுக்கல. ஏன்னா பொதுவாக அங்கே கேது பகவான் இருக்கார். அப்போ அந்த கேது இந்த டிகிரி வயசுலாம் பார்த்து ஒரு சில நாள் தான் நல்ல நாள் வேணாம் ஒதுக்கினேன். அது மாதிரி ஒதுக்க வேண்டியிருக்கும். கோச்சாரத்தில் சூரியனுக்கு வலுவில்லாத ஒரு வலு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கும்பராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் போட்டு எப்படி பண்ணுறது? அப்போ நிறைய விஷயங்கள் பார்த்து மூத்த நாள் குறிக்க வேண்டிய விஷயங்கள் அது கவனமாக இருங்க. தனுசுக்கு 6ஆம் அதிபதி அந்த சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். வேலை ரீதியாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. வேலையால் வளர்ச்சி, வெற்றி, ஒரு ப்ரொமோஷன் இருக்கிற அளவுக்கு வருது. தடையை கொடுத்துட்டு இருந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் 6ஆம் வீட்டை சனி பார்க்குற பலன் குறைச்சிருது. வேகப்படுத்த வேண்டிய கடற்கடன்னு வேக மாதிரி இருக்கும். உங்களை யாரோ ஒருத்தர் தொந்தரவு, எதிரிகள் அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கண் திருஷ்டி தோஷங்கள் விலகுது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு காம்படிட்டர் விலகிற காலகட்டங்கள். நீங்களே ராஜா நீங்களே மந்திரி மாதிரி ஒரு வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டு உங்கள் எல்லா பவரும் உங்களுக்கு கொடுத்தனால கொஞ்சம் அதிகாரம் வரும். நாம தான் அப்படிங்கிற அந்த நான் அப்படின்ற அகந்தை மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா திருப்பி சனி வக்ரம் பெறும்போது சேர்த்து ப்ராப்ளம் கொடுத்துரும். அப்போ உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துங்கள், வேலையில் சம்பளம் அதிகரித்து கேட்குறது, ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக இருப்பது, உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்புலையாக சாதிச்சுக்க வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். 10ஆம் இடத்தை சனி முழு பார்வையாக பார்த்துட்டு எல்லாமே ஸ்லோடன். இந்த விற்கிற பொருள்லாம் ஆஃபர் கொடுத்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த சனி பார்க்கலாம் விற்கிற பொருள்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டு வைங்க. 100 ரூபா பொருள்னால் 98 ரூபா போட்டு கொஞ்சம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பொதுவாகவே வேர்ட் ஆஃப் மவுத், உங்களை இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட நல்ல பேர் எடுக்க போகுது. திடீர் ஆர்டர்கள் வரும். அப்போ தொழிலே வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் உண்டு. தொழிலை அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய காலகட்டம். கடன் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் வருது. இப்போ தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலே வளர்ச்சி பெற்று அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ என்ன புது ஒரு விஷயம் என்னென்னா, சார் புது கடை ஓப்பன் பண்ணலாமா, கடையை பெருசுப்படுத்தலாமா, கடை விளம்பரங்கள் படுத்தலாமா, இந்த மாதிரிலாம் வந்து நிற்கும். பொதுவாகவே கடை சம்மந்தப்பட்டது கோச்சார ரீதியாக நல்லாயிருக்கு.
ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணணும். அப்போ தொழில்துறைக்கு வளர்ச்சியான காலகட்டம். வீடு, இடம், வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பொறுமை காக்கவும். பொதுவாக ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்த்து தான் சொல்லணும். பொதுவாகவே 4ஆம் இடத்துலேருந்து சனி வக்ரம் பெற்றிருக்கு, 4 வருது. இப்போ வீடு, இடம், வண்டி, வாகனம் உங்கள் பேரில் வாங்கணுமா, உங்கள் மனைவி இல்லை உங்கள் பேரில் உங்கள் லைஃப் பார்ட்னர் பேரில் போட்டு வாங்குறதான்னு பார்க்கணும். அதனால் ப்ராப்பர்ட்டி யார் பேரில் குடும்பத்தில் ஜாதகம் நல்லாயிருக்கும் அதை பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். தாயின் உடல்நிலை சீராகும், ரொம்ப ரொம்ப முக்கியப்பாட்டு. தாயின் உடல்நிலை ஒன்று மாற்றி ஒன்று. ஆல்ரெடி நீங்களே டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி மாட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ அது சரி. தாயின் உடல்நிலை இப்போ தான் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. மருத்துவ செலவுகள் குறையிறது. மருத்துவ செலவுன்னு எப்படி சொல்லணும்னா, ஒரு டப்பா வச்சுக்கிறாங்க, டிஃபன் பாக்ஸ் மாதிரி திறந்து ஒவ்வொரு இந்த வேலைக்கு இந்த மாத்திரை, இந்த வேலைக்கு இந்த மாத்திரை, பொரியல் சாப்பிட்ற மாதிரி கலர் கலராக சாப்பிட்டாங்க. அது இந்த தனுசு ராசி கொஞ்சம் அரௌண்ட் 60 இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டோட அளவோட மாத்திரை அளவு ஜாஸ்தியாக போச்சு. பட் இப்போ வைத்திய முறை, டாக்டர் மாற்றுறது, இத்தனை மாத்திரை சாப்பிடணும், க்யூர் ஆகணும் இல்லையா, ஹாப்பியாக இருக்கிற காலகட்டம். இப்போ என்னென்னா, ஒரு சில பயணங்கள் இருக்குங்க, தொலைதூர பயணங்கள், ஒரு சில ட்ராவல் இருக்குது, சின்ன சின்ன பயணங்கள். அந்த பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பார்வை வந்தனால எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி இருக்கிற மாதிரி காலகட்டமாக இருக்குது. மாணவர்கள் தான் இப்போ கொஞ்சம் நல்லா பிரைட்டாக படிக்க போகிறாங்க. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு டல்லாக இருந்தாங்க, ஒரு என்னன்னே தெரிலங்க, ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக ஜாதகத்துக்கு தேவையான சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணியிருந்தால் ஆக்டிவாக பிரைட்டாக அப்படி வரப்போகிறாங்க. அந்த மாணவர்கள் படிக்காமல் இருக்க காரணம் பார்த்திங்கன்னா, படித்த ஸ்கூல்லையோ டியூஷன்லையோ ஒரு என்வாயன்மெண்ட்டு சரியாக செட் ஆகலை. அந்த என்வாயன்மெண்ட்டு மாறுது. மாணவர்கள் அடித்த படிநிலைகள் போகக்கூடியது. புது மொழியில் நாட்டம் வருகிறது. மியூசிக் சம்மந்தப்பட்டது, கல்ச்சுரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு. மற்ற குழந்தைகளோட இணங்கி பழக போகிறாங்க. பொதுவாக தனுசுக்கு எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், ஊர்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே பாசிட்டிவ் தாட்டாக மாற்ற போகுது. ஒரு சுவிட்சை 3 ஆன் பண்ண மாதிரி டக்குன்னு மாற்ற போகுது. இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆதாயம் உண்டு. சிறு சேமிப்பு திட்டம் இப்போ தான் பார்த்திங்க, இப்போ தான் இந்த ஆர்டி போட்டேன், சீட்டு போட்டேன், நகைச்சீட்டு, தீபாவளி சீட்டு, இது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன சீட்டுகள் போடக்கூடியது. இஎம்ஐ அந்த கடன் அட்டை, இதில் இருந்தெல்லாம் ஒரு ஃபேவரான வர காலகட்டம். பொதுவாகவே எங்களுக்கு இந்த தந்தை வழி, திருவண்ணாமலை கோயில் வழிபாடு, இதெல்லாம் நம்ம நிறையா ரெஃபர் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்துருங்க. அது காலகட்டம் உண்டு. தந்தை வழி உறவு, தந்தையோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும், அவங்களுக்கும் உறவு வகையில் பார்க்கணும். பொதுவாக இந்த நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்குது, சினிமா துறையில் நல்லாயிருக்கு, கம்ப்யூட்டர் துறையில் கொஞ்சம் வேகப்படுத்தணும். இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி, ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த கடை வச்சுருக்காங்க, மளிகை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களும் சூப்பர். அவங்கள கொஞ்சம் தொழில் முறையில் மாற்றணும். அது ஜாதக ரீதியாக பார்த்து என்னென்னு பண்ணிக்கங்க. பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள், இந்த கல், மணல், கட்டடம் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம். டாக்டர், மெடிசன், பிளட் டெஸ்ட் இது மாதிரி எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரைட். பொதுவாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து, ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நிமிரணிச்சு பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எதை பார்க்கணுன்னா, கழுத்து வலி, மூட்டு வலி, காது வலி, இது மாதிரி ஒரு சில சின்ன பெயின்கள் வர மாதிரி இருக்குங்க. அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம். அஜீரணம் சம்மந்தப்பட்ட தான் பார்த்திங்கன்னா, அஜீரணம் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்ன ஏதுன்னு பாருங்கள். ஆக மொத்தம் இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த படிநிலை வளர்ச்சியை கொடுத்துரும். ஆக மொத்தம் சனி வக்ர பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு அள்ளி கொடுக்கும் யோகம் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.